அண்ணனுங்க நினச்சாங்க யோசேப்பு கதை முடிஞ்சதுன்னு. போத்திபார் நினச்சான் யோசேப்பு கதை முடிஞ்சது, சிறைச்சாலைக்கு போயிட்டான் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் முடிந்ததில் துவக்கத்தை துவக்குகிறார். எல்லாரும் நினச்சாங்க அவன் கதை முடிஞ்சதுன்னு. ஆனால் ஆண்டவர் முடிந்ததிலிருந்து துவக்கத்தை துவக்குகிறார். ஒரு புதிய ஆரம்பத்தை அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிறார். ஸோ நீங்கள் இது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இதில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எந்த விஷயத்துலலாம் இது திருந்தவே திருந்தாது, இது மாறவே மாறாது, இதில் ஒன்றுமே பண்ண முடியாது, இல்லை இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களோ, கர்த்தர் அந்த முடிந்ததிலே துவக்கத்தை ஆரம்பிப்பார். இயேசுவின் நாமத்தினால ஒரு துவக்கத்தை கர்த்தர் ஆரம்பிப்பார். அந்த துவக்கமானது எப்படிப்பட்ட துவக்கமாக இருக்கும்னா, நான் சொல்கிறேன், பிரம்மாண்டமான துவக்கமாக இருக்கும்.